கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தவர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அக்கா அங்க திரும்பி பாரு. ஐயோ அக்கா அங்க பாரு, அலமலக்கா. இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வாரம் கேட்டேன், யார் என்ன சொன்னாலும் யாருன்னு பாத்துக்கோ. இந்த அக்கா மறுபடியும் ஆரம்பிச்சிரும், வாங்கடி தூங்க போலாம். சரி வாங்க, நானும் இன்னைக்கு இங்கே தூங்குறேன், பக்கத்துல தானே வீடு. நட்பு இருக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு? சரி என்ன எல்லாம் இங்கே பேசிட்டு நிக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போய் தூங்குவோம். ஆமா சித்தி, எனக்கு வேற தூக்கமா வருது, வாங்க போலாம். சரி மிட்டி, வாங்க உள்ள போலாம். ஆமா இட்டி, வீட்டு நல்லா கச்சிதமா இருக்கு, அப்ப ஏன் இங்க விட்டுவிட்டு அந்த வீட்டுல இருக்கீங்க? இப்பெல்லாம் பணக்காரங்கன்னு காட்டிக்கிறாங்களாக்கா? அப்படிதான், சும்மா அந்த பொடுசு வீட்டுல இருந்தா ஏழை நினைச்சுப்பாங்கல்ல, அதனாலதான் அப்படி இருக்குது அங்க. வசந்தி அக்கா, இந்த என்ன கேள்வி? சரி சாக்க குறை. சும்மாரி இந்த நேரத்துல கூட மாடி வம்பளத்துக்கிட்டு இருப்ப. என்னக்கா ஒரு இடம் கலகலப்பா கூட இருக்க கூடாதுங்கிற? அதுக்கு இந்த ராத்திரி அடி சூஸ் பண்ணுவேன், கம்முன்னு இருடி. சரிப்பா, வாய பொத்திக்கிறேன். சரி அக்கா, என்னக்கா கையில ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்திருக்க? ஆமாட்டி, சோனி பிள்ளை அப்பவே பசிக்கிட்டு இருந்துச்சு, அக்கா 3 பேரும் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, அதான் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. சரி தயிர் கிடந்துச்சேன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே தயிர் சாதமா கொண்டு வந்திருக்கேன். அக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறியா? ஏட்டி இதுல என்னடி, நீ கொண்டு வந்ததே பெரிய விஷயம்டி. அவதான் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா, அவளுக்கு கொடுக்கலாம். சரிக்கா, நீ தான் சாப்பிடணும், கொஞ்சம் அதிகமாவே இருக்குக்கா. ஏம்மா தயிர் சாதமா, நல்லா பார்க்கவே எச்சு விடுதே, இது கேட்கவும் முடியாது. என்ன பண்றது, அட்டை ராத்திரில போய் பசிக்குது. பாவம் சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிடல, அதுங்க சாப்பிடட்டும். அதிகமாக தானே இருக்கு. ஆமா இது அதிகமாக தான் இருக்கும். வாங்க வெளியே போலாம். அக்கா மறுபடியும் எதுக்குக்கா? டி வாங்கடி. அக்கா எதுக்கு வெளியே கூப்பிடுது? சரி வாங்க போ. அக்கா வந்துட்டோம், எதுக்கு உட்காந்து வர சொன்ன? சரி எல்லாம் உட்காருங்க. என்னது உட்காருமா? அக்கா என்னக்கா பண்ண போறேன்? அக்கா சொல்லுதுல உட்காருங்கடி. கேட்டி வசந்தி அக்கா குடுறீங்க. ஏய் புரிஞ்சு போச்சு. அக்கா என்னக்கா எங்களுக்கு எல்லாம் நிலாச்சோறு கொடுக்க போறியா? ஆமாட்டி, கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. அக்கா எவ்வளவு நாள் ஆச்சு கடைசியா நம்ம அப்பா அம்மா வீட்டுல சாப்பிட்டதுக்கா. இன்னும் நினைப்பா இருக்கு பாரு, நீ வைக்கிறது தான் இனி மறக்கவே மாட்டேன் போல. அக்கா போதும் வர வயசாயிக்கிறான்ட்டு அவளுக்கு 2 இது அதிகமா கொடுத்துறாத, புளிவுக்கு கொடு, அவதங்க சாப்பிடல. சரிடி எல்லாருக்கும் ஒன்னாதான் கொடுக்குறோம். அவளுங்க ராத்திரில அதிகமா சாப்பிட மாட்டாளுங்க, பசி இருக்கு போல. சரி கொடுப்போம். சீக்கிரம் கொடுக்கா, பசிக்குது. எம்மா தின்னாலும் உனக்கு மட்டும் பசியே அடங்காதடி. அதெல்லாம் அப்படித்தான். டாட்டி சோனி வாங்கிக்க. அக்கா சொன்னாலும் கேட்க மாட்டேன். டாட்டி சின்ன பொண்ணு நிறைய வாங்கிக்க. குடுக்கா, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அந்த சின்ன பொண்ணு. பார்க்கத்தான் ஒல்லியா இருக்குப்பா, ஆனா பர்ஃபெக்டான டயட்டு உங்களை விட நான் தான் மெயின்டைன் பண்றேன். ஆமா 4 பக்கமும் சதை பிடிங்கிட்டு இருக்கு, இவ டயட்ல இருக்கிறா. ஏழை உனக்கு எதுக்குடி டயட்டு? சோத்தை வாங்கி சாப்பிட்றீ முதல்ல. இந்த ஆளா அசிங்கப்பட்டுருது அப்படியாது. வீட்டு கொடுக்காத. ஆஹா என்ன வாசனை, அப்படியே சாப்பிடலான்னு தான் தோணுது. சரி வேணாம், கொடுக்கா கையில. என்னன்னா சாப்பிட்றி அட போக்கா நீனு. அப்புறம் நான் தான் தின்னுட்டேன்னு இந்த வசந்தி அக்காவும் இந்த மயிலும் நம்மள பாடாப்படுத்துவாளுவோ. நீ கொடு, நான் வேணும்னா வாங்கிக்கிறேன். சாப்பிடலாமா? எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கடி, சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் பாதி தூரம் வயல்ல போயிடுச்சுக்கா. சரி இருந்தாலும் உனக்காக. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். ஏட்டி சின்ன பொண்ணு என்ன கொஞ்சம் இருக்கு, வேணுமா? அக்கா இதுல என்னக்கா கேள்வி? குடுக்கா, பசிக்குது. உனக்கு என்ன போறாம கண்ணு வைக்காதக்கா வசந்தி அக்கா. ஆமா திங்கிறத கண்ணு வச்சுட்டாலும் குடுட்டி அவளுக்கு சாப்பிடுவா. விடுங்கக்கா. எப்பா என்ன ஏப்பம், நல்ல சாப்பாடு போதும்க்கா. இனிமேல் கேட்டாலும் இருக்காதடி. நான் கேட்கல, போதும் எனக்கு. சாப்பிட்டு செரிமான வரத்துக்கு ஒரு போட்டி வைப்போம்.
என்னடி போட்டி ஏட்டி நானே டயர்ட்ல இருக்கேன்டி. சும்மா இருக்கா அண்ணா சோறு சாப்பிட்டா அப்புறம் ஏதாவது பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லையா? ஏட்டி இதுக்கு நிலாச்சோறுன்னு பேர் வச்சிட்டியா? சரி விடு. சரி நான் சொல்ற இதுல பாட்டு வந்து பாடணும். என்னென்ன நான் சொல்றா பாருங்க. விடுக்கா புள்ளியும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். சரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மயிலு. ஐயோ நானா? நீதான். உனக்கு வார்த்தை வந்து ஆ. சரி நான் என் மாமனுக்கு ஒரே பாட்டு தான் பாடுவேன். அதைத்தான் இப்ப பாடி காமிக்க போறேன். ஏட்டி என்ன டிச்சிருக்கிறீங்க? அக்கா ஒண்ணும் இல்ல, அந்த பாட்டு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? சரி என்ன பண்றது, அதைத்தான் பாடி ஆகணும். பாடவா? சூப்பர்க்கா. இருந்தாலும் ஹை பிச்சில் போறேன்னு சொல்லிட்டு கத்திராதீங்க, பொறுமையாவே பாடுங்க. போங்கடி நான் பாடவே இல்லை. அப்ப சும்மா கிண்டல் பண்றது தானே, இதுல என்ன இருக்கு? பாடு மயில. ஏன் ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லியப்பு ஏட்டி போங்கட்டி. சூப்பரா பாத்தீடி. எங்கக்கா பாடினேன், இவளுங்க ஏசப்பாட்ட பாடி எதையோ பண்ணி விட்டுறாளுங்க. ஆமா இவர் பெரிய சிங்கரு, இவங்க ஏசப்பாட்டு வேற ஒரு கேடு போடி. அடுத்து வசந்தி அக்கா. எனக்கு மாக்கா ஸ்டார்டிங் வார்த்தை. அலமேலக்கா என்ன நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏட்டி அவளுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கிறடி. அப்படியா? பாடுக்கா. விட மாட்டாளுங்க. சரி பாடுறேன். ஏ வசந்தி அக்கா என்ன நிறுத்திவிட்ட? ஒழுங்கா பாடு. இது கனவா? சரி பாடுவோம். கொஞ்சம் நீ பாட சொல்லி உண்மையாலுமே கனவுதான். ஏய் சூப்பர்க்கா. அக்கா வசந்தி அக்கா மாசா பண்ணிட்டியே. இந்த அக்காக்குள்ள இவ்வளோ டேலண்டா? டான்ஸ் எல்லாம் எந்திரிச்சு இடையில போடுது. சரி சரி அடுத்து அலமேலக்கா. நானா எதுவும் பாடல, சும்மா இருங்கடி. முடியாதியம்மா நீ பாடணும். அப்படி உள்ளே சொல்லிடுச்சு, நீ பாடிதான் ஆகணும். சொல்லுங்க வேற. கேட்டி எதையோ வீட்டுக்குள்ள உருள்ற சவுண்டு கேக்குது, கேட்டுச்சா உங்களுக்கு? அதை விடுக்கா, அது ஏதோ பூனை உருட்டிக்கிட்டு இருக்கோம். நீ அப்படியே தப்பிக்கலான்னு பார்க்காத. கேட்டி இல்லடி, பூனை உருட்டுறதா இப்படி கேட்கும்? ஆமாக்கா, பூனை எரி நிறைய கிடக்கும்ல, உனக்கு தெரியாதா? சரி விடு. பாலான்னு பார்க்காத, இரு வார்த்தையே சொல்றேன். இவளுங்க வேற. டீ நான் சொன்னல உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சு தானே? அக்கா ஆமாக்கா. டீ யாரோ நம்மள தடவை இங்க இருக்காங்க போலடி. எனக்கு அப்படிதான் தோணுது. வீட்டுக்குள்ள தாக்கா இருக்க வாய்ப்பு. வாக்கா போலாம். சரி சரி எல்லாம் பொறுமையா வாங்க. ஏட்டி அங்க பாருங்கடி, திருடா. ஆமாக்கா எங்கேயோ பார்த்த முகமால இருக்கு. ஏட்டி எங்கேயும் பார்த்த முகம் இல்ல, இப்பதான் இவளை புரட்டி போட்டு வந்திருக்கேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம கடன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.